ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் 1 மணி நேரம் நம்மனால இப்ப இருக்க முடியறது இல்லை. ஏன்னா உறவுகள் எல்லாம் அந்த மாதிரி காலங்கள் எல்லாம் எப்படி இருக்குங்க, மாறிட்டு வருது. முதல்லாம் கல்யாணம் வச்சோம்னா பத்திரிக்கை கொடுக்கும் போது குடும்ப சங்கீதமா கல்யாணத்துக்கு வந்துருங்க, ஒரு வாரம் என்ன செய்யுங்க எங்க வீட்டுல தங்கி நல்லா இருந்துட்டு போலாம் வாங்க. இப்ப என்ன தெரியுங்களா சொல்றாங்க, நாங்க வாட்ஸ்அப்லயே எங்களுடைய இன்விடேஷனை சென்ட் பண்ணிடுறோம். நம்ம என்ன தெரியுமா செய்யணும், வாட்ஸ்அப்லயே பணம் போட்டு, வாட்ஸ்அப்லயே பணம் போக கூடாது, பணம் 500 ரூபாய் மொய் மாதிரி அனுப்பிச்சு விடணும். ஆமே, எந்த அளவுக்கு கனப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தான் கனம் நமக்கு கிடைக்கும். ஆமே, எதற்கு இதை சொல்றேன்னா, நிறைய உறவுகளினுடைய அந்த காரியங்கள் எல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க இந்த நாட்கள்ல, கம்மியாயிட்டு வருது. ஆமே, 1 மணி நேரம். அதுவும் சில பேர் பத்திரிக்கை கொடுக்கும் போது என்ன தெரியுங்களா சொல்றாங்க, மண்டபத்துக்கு வந்து அட்டன் பண்ணிட்டு போயிருங்க. ஆமே, அப்படித்தானே சொல்றாங்க. உங்களெல்லாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்களா? எங்க சொந்தக்காரங்க என்னை 1 வாரம் கூப்பிடுறாங்க, 1 மாசத்துக்கு கூப்பிடுறாங்கிறவங்க யாரா கை தூக்குங்க பார்க்கலாம். ஒருத்தருமே இல்லை. ஆமே, நல்லா இருக்கீங்களான்னு கூட விசாரிக்கிறதுக்கு யாரும் இப்போ இல்லை. ஏன்னா அவரவர் பிஸியாக அவங்களுடைய ஸ்கெட்யூலை நியமித்து ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் வாழ்கிறோம்.